அதாவது டெஸ்லாவுக்கும் எடிசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நம்ம வந்து ஏசி கரண்ட் டிசி கரண்ட் இதெல்லாம் பார்த்துருப்போம். அவங்கள பற்றி படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். ஆனால் யார் எதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு டிபேட்டபுளான இஷ்யூ இருந்தாலும் அவங்களோட காமன் கனெக்ஷன் என்ன அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முன்பாக ஹேரல் ப்ளூடூத் காம்சன் அப்படிங்கிற வரையும் நான் சொல்லிடுறேன். வைக்கிங் கிங் வந்து அவர் பேர் வந்து ஹேரல் ப்ளூடூத் காம்சன். ப்ளூடூத்துங்கிறது அவருடைய நிக்நேம். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ப்ளூ டூத் இருந்துச்சு, அதாவது ப்ளூ கலர் டூத் இருந்துச்சு. ரெண்டு தியரி சொல்லப்படுது அதுக்காக. டிகே டூத்தாக இருந்திருக்கலாம், அல்லது ப்ளூபெரிஸ் அதிகமாக விரும்பி சாப்பிட்டாரு, அது ஸ்டெயின் ஆகி அப்படியே ஒட்டிடுச்சு பல்லில் அப்படின்னு சொல்லும்போது அப்படியாக ஒரு ரெண்டு தியரிஸ் அவருக்கு இருக்குது. அவருடைய முக்கிய பெனிஃபிஷியல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, அவர் செய்த நன்மையில் ஒன்று முக்கியமான நன்மையாக எது கருதப்படுது வரலாறுல அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அவர் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸை ஒன்றிணைத்தார். நார்வே, டென்மார்க்லாம் வந்து ஒன்றிணைத்தார் அப்படிங்கிற ஒரு வைக்கிங் கிங் அவர். 10th சென்ச்சுரி ஏரியில் இருந்தார். 10th சென்ச்சுரி ஏரியில் வைக்கிங்ஸ்கிறவங்க வந்து சீ ஃபேரர்ஸ், சீ ட்ரேடர்ஸாக இருந்தாங்க, சீ எக்ஸ்ப்ளோரர்ஸாக இருந்தாங்க, சீ ரைடர்ஸாக இருந்தாங்க. ட்ரேடிங், எக்ஸ்ப்ளோரிங் இதெல்லாம் வந்து டெரிட்டரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலாம் முக்கிய பங்கு வகித்தார்கள் வைக்கிங்ஸ். அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் பெருமங்கள அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வைக்கிங் கிங்கான இவர் தான். யார்? ஹேரல் காம்சன் அப்படிங்கிறது. ஹேரல் ப்ளூடூத் காம்சன், அவரோட நிக்நேம் ப்ளூடூத். அவருடைய நார்டிக் ரூனிக் இனிஷியல்ஸ் தான் ப்ளூடூத்தோடைய சிம்பிளாகவே வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற ப்ளூடூத் சிம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நார்டிக்கோடைய ரூனிக் சிம்பிள்ஸ் அவருடைய இனிஷியல்ஸ் தான் வந்து ஹெச்பி அப்படிங்கிறதா வந்து ஹேரல் ப்ளூடூத் அப்படிங்கிற ப்ளூடூத் வச்சுருக்காங்க. இன்டெல் கம்பெனி, எரிக்சன், நோக்கியா இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் இந்த கண்ட்ரிஸ் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸை ஒன்றிணைத்ததுனால இவருக்கு வந்து அந்த ஒரு நன்மையை வந்து செய்யணும், இவருக்கு நன்றியாக செய்யணும்னு சொல்லிட்டு என்ன ஒன்றிணைத்தார் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டை செய்தார் அப்படிங்கிறதுக்காகவே ப்ளூடூத் அப்படிங்கிற கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ளூடூத்தை வந்து ஆரம்ப காலத்தில் அந்த இவரோட பேரே வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அதே சமயத்தில் டெஸ்லாவையும் எடிசனையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு இடையில இன்னொன்று சொல்லிடுறேன். சில்லி அப்படிங்கிற மிளகாய் இல்லையா, மிளகாய் அப்படின்னு சொல்லும்போது மிர்ச்சி மிளகாய்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து அமெரிக்காவில் தான் முதல்ல விளைஞ்சுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்தியன் ஸ்பைஸ்ன்னு நினச்சிட்டுப்பாங்க மிளகான்றது. அப்படி இல்லை. மிளகாய் வந்து அமெரிக்கன் சாயிலில் விளைய வைக்கப்பட்டது, அதாவது முளைத்தது ஆரம்பத்தில். அதுதான் அங்கிருந்து தான் வந்து அமெரிக்காவில் தான் வந்து அது முளைத்து பகிரப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு. இன்னொன்று என்னென்னா, அடுத்தது மெயினாக வந்து இது மெயின் பாயிண்ட்ஸில் வந்து 3 ஹிஸ்டாரிக்கல் நேரட்டிவ் சொல்லலாம்னு யோசிக்கும்போது என்ன சொன்னோம்? ஹேரல் ப்ளூடூத் காம்சன், மிளகாய், அடுத்தது என்னது, கிறிஸ்தவ கண்ட்ரிஸான அமெரிக்கா, அதுக்கு சொன்னேன். அதே மிளகாய் விளைவித்தது, சாயிலில் வந்து முளைத்தது. அதே சமயத்தில் அடுத்தது டெஸ்லா, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய காமன் கனெக்ஷன் அப்படின்னா கிறிஸ்தவம். ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து ஆர்கனைஸ் ரிலிஜனில் வந்து அவங்க ரொம்ப ஈடுபாடாக இல்லாமல் இருந்தாலும் அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் 2 பேருமே. ஆனால் அவர்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யார் அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே வந்து எடிசன் இன்ஸ்பயர் பண்ணார். டெஸ்லாவுக்கு வந்து அவங்க அப்பா இன்ஸ்பயர் பண்ணார். அவங்களாம் கிறிஸ்தவர்கள். அதே மாதிரி எடிசனுடைய அம்மா வந்து நான்சி எடிசன், அவங்களும் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவருக்கு ஃபிலசாபிக்கல் புக்ஸ், நேச்சுரல் சயின்ஸ் புக்ஸ் இதெல்லாம் வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு டீச் பண்ணாங்க, கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். மைக்கேல் ஃபாரடே கிறிஸ்தவர், அவர் ஒரு சயின்டிஸ்ட், இன்வென்டர், கண்டுபிடிப்பாளர், மோட்டர் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் வந்து அவருக்கு முக்கிய பங்கு வகித்தது மைக்கேல் ஃபாரடே. அவர் மூலமாக இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் எடிசன் இன்ஸ்பயர் ஆகிறாரு. அவர் அடுத்து அவர் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். டெஸ்லாவுடைய அப்பா வந்து கிறிஸ்தவர். அவர் டீச் பண்ண சயின்ஸ் லெசன்ஸ்லாம் வந்து அவர் என்ன பண்ணார், இன்ஸ்பயர் ஆனார். அப்படி இந்த ஜீனியஸ் ஆட்டிடியூட் அவங்க காட்டினாங்க அப்படின்னா, ஆட்டிடியூடுங்கிறதுக்கு தாட்னு அர்த்தம் உண்டு. பந்தா காட்டுறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. எப்படி அசால்ட்டுங்கிற வார்த்தையை தவறாக யூஸ் பண்ணிருக்காங்களோ அப்படி ஆட்டிடியூடுங்கிற வார்த்தையை தவறாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதாவது ஆட்டிடியூடு வந்து ஆட்டிடியூடோட ஒரு ஆழமான மீனிங் என்னன்னா தாட், நினைவலைகள், சிந்தனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போது கிறிஸ்தவர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து சிம்பு வந்து கிறிஸ்தவத்துக்கு கனெக்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா கடவுளில் 2 விஷயமா அதை பார்க்க முடியும். கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டதுனால அவருடைய அறிவு எல்லாருக்குள்ளும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு காமன் ஃபேக்டர். அதே சமயத்தில் அது ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து கிறிஸ்துவானவர் உள்ளே இருக்கணும். என்ஹான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, அது ரொம்ப ஷார்பண்டாக இருக்கணும், இம்ப்ரூவ்டாக இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவானவர் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் யார் யார் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் வீடியோஸில் போட்டிருக்கேன், யூடியூப் வீடியோஸில். அப்போது கடவுளை சாயலில் படைக்கப்பட்டதுன்னு சொன்னதான் பைபிள் தான் சொல்லப்படுது. அதனால நம்ம வந்து மிருகங்களை விட வேறுபட்டு இருக்கிறோம், சிந்திக்கிறோம், சிந்தனை திறன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் யார் முதல்ல கண்டுபிடிச்சிருந்தாலும், எதை கண்டுபிடித்திருந்தாலும்
நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே யூனிவர்சிட்டியில் இருந்திருக்கு உலகத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஈஸ்ட்லேருந்து சாலமோனோட சாலமோனுடைய அறிவு எப்படி இருந்திருக்குன்னு பைபிள் சொல்லுது ஈஸ்ட் சைடில். அது வந்து பிசிக்கு முன்னாடியே, அப்போ நாலந்தா யூனிவர்சிட்டியில் முன்னாடியே நான் சொல்கிறேன். அப்போ சாலமோன் பைபிளில் வர சாலமோன் கிங் சாலமோனுடைய ஞானத்தை நம்ம பார்க்குறோம். யோபு அதுக்கு முன்பாக இருந்த யோபு புக் ஆஃப் யோபுடைய ஞானம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் முன்னாடியே இருந்தது. அதனால் நாலந்தா யூனிவர்சிட்டிலாம் இருக்கிறதுக்கு முன்பாகவே, பல நூற்றாண்டுக்கு முன்பாகவே பைபிள் சொல்லிய ஞானம் அறிவு இருந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பைபிள். அதே சமயத்தில் யார் முதல்ல கண்டுபிடித்திருந்தாலும் அதுக்கு கடவுளுடைய சாயல் தேவைப்படுகிறது என்பது பைபிள் தான் சொல்லுச்சு. அதே சமயத்தில் கிரேக்கர்கள், எகிப்தியர்கள் சிலதான் கண்டுபிடிச்சாங்க, சைனீஸ் சிலதான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து தொன்று தொட்டு அதை எடுத்து சிறப்பாக செய்து முடித்தது கிறிஸ்தவம்னு சொல்லிட்டாலும் சிம்பிள் டைலாக் இதில் கனெக்ட் ஆகும். எப்படின்னா, யார் முதல்ல ஓடுறாங்கிறத விட யார் கடைசியில் முதல்ல ஜெயிக்கிறாங்கன்றது அர்த்தம் இல்லையா? அப்படின்னு ஒரு டைலாக் ஒரு படத்தில் வந்துடுமா? எப்படி யார் முதல்ல ஓடுறாங்கன்றத விட யார் கடைசியாக ஜெயிக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அதுவும் இருக்குது. அப்போது முதலாவது ஜெயிக்கிறதுக்கும் பைபிள் தான் ஃபேக்டரை சொல்லுது. எப்படி கடவுளை சாயலில் படைக்கப்பட்ட நாம் அப்படிங்கிறது பைபிள் மட்டும் தான் சொல்லுது. அதுக்கும் பைபிள் முதல்ல சொல்லிருச்சு. யார் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை வந்து பைபிள் வந்து சொன்ன அங்கீகாரத்தில் தான், அந்த லாஜிக்கில் தான் அதை திங்க் பண்ணி ஆகணுங்கிறது பைபிள் சொன்னது தான். அதே சமயத்தில் அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டாலும், மாடர்ன் சயின்ஸில் இருந்தாலும், அந்த ஹிஸ்ட்ரியும் இருந்தாலும் அதுக்கும் டயலாக் இருக்குது. எப்படி இருக்குது? ஃபேக்சுவல் டயலாக். என்ன, முதல்ல ஓடுறதுங்கிறது ஒன்று இருந்தாலும் அதை விட முக்கியமானது கடைசியில் யார் முதல்ல ஜெயிக்கிறாங்க, முடிவு பெறுவது நிலைத்திருப்பவர்களே ஜீவகடத்தை பெறுவார்கள். அதையும் பைபிள் தான் சொல்லுது. அப்போது கிறிஸ்தவருடைய பங்களிப்பு இது நம்ம ரெண்டு வகையாக பார்த்தாலும் மெயின் காமன் ஃபேக்டர் என்ன, பிரிட்ஜிங் ஃபேக்டர் என்ன, பாலமாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்னா, கிறிஸ்தவம் தான் அநேக விஷயங்களில் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, கிறிஸ்துவ உடையவர்கள் அந்த புத்தி கூர்மை வந்து இன்வென்டர்ஸாக இருக்கிறது, ஃபிலாசபர்ஸாக இருக்கிறது, சயின்டிஸ்டாக இருக்கிறது, ஹிஸ்டாரியன்ஸாக இருக்கிறது, மெயின் ஸ்ட்ரீமில் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். இது எல்லாத்துலேயும் கிறிஸ்தவ பேக்ரவுண்டு, கிறிஸ்தவ ஹிஸ்ட்ரி பேக்கப் பண்ணுது, அது ஃபவுண்டேஷனலாக இருக்குது அப்படிங்கிறது வரலாறு சொல்லுகிற செய்தி. ஒரு நல்ல பாலிடிக்ஸ் வேணுனாலும் கிறிஸ்தவம் தான் வேணும். அதுதான் உலகத்துக்கு செய்த நன்மைகள். வைக்கிங்ஸ் போன்ற முரட்டு குணமுள்ளவர்களையே கிறிஸ்தவர்களாக மாற்றியதுன்னா பார்த்துங்க. ஈவன் ஃபாரஸ்ட் ட்ரைப்ஸ்லையும் சேர்த்தியே சொல்கிறோம். அப்போ கலிப்டோ படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். அப்போது ஆப்பிரிக்கா, இந்துக்கிழக்கு, காங்கோ, காடுக்கு எல்லா பக்கம் போய் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்கள் சிவிலைசேஷனை, அதாவது டிக்னிட்டி, டீசென்சி, கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டதால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தது கிறிஸ்தவ பைபிளுடைய அடிப்படை தான், பேசிக்ஸ் தான் அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. அப்போ நல்ல அரசியல் வேணும், நல்ல தத்துவம் வேணும்னாலும் பைபிள்கிட்ட வந்து தான் ஆகும். பைபிள்கிட்ட இருந்து தான் எடுக்க முடியும். பைபிள் தான் எல்லா நல்ல புத்தகங்களுக்கும் காரணியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம்.